அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் காலையிலேருந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ ரொம்ப ஷார்ட் வீடியோ, ரிசல்ட்டோட மார்க்கு, கட் ஆஃப் இது கிளியராக சொல்ல போகிறோம். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா 37 அரசு மருத்துவக் கல்லூரியுடைய டோட்டல் கட் ஆஃப் நம்ம எப்படி ஒரு எய்ம் பண்ணியிருப்போம்னா, சில டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். ஒரு 25 காலேஜ் மட்டும் தான் டாப் காலேஜஸ், அந்த கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் பார்ப்பேன். மற்ற காலேஜெலாம் நான் சாய்ஸ் பில்லே பண்ண மாட்டேன், நாகப்பட்டினத்துக்கு போக மாட்டேன், கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டேன், இப்படிலாம் இருந்து நிறைய பேர் அந்த சாய்ஸ்லாம் ஒமிட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை உங்களை மார்க்கை கூட தாண்டி அலாட்மெண்ட் வந்திருக்கலாம். ஸோ இதுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய தவறுகள் பண்ணியிருப்பாங்க. தவறு பண்ணவங்கள விட்டுருங்க, இதுமாதிரி சர்வே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டு மொத்தமாக எத்தனை மாணவர்கள் என்ன மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் ஆயிருக்குன்னு கிளியராக பார்த்துடலாம். இது முழுக்க மொத்த 37 இஎஸ்ஐ கேக்கனரோட சேர்த்து 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய டோட்டல் கட் ஆஃப் எந்த மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் 1 நாங்கள் கவர் பண்ணது, நான் கட் ஆஃப் முதல்ல கொடுத்தேன், நான் தான் அதிகமாக ப்ரெடிக்ட் பண்ணேன். இதில் சில மாற்றங்கள்ன்றது ஒரு தோராயமான மதிப்பீடு தான் சொல்லியிருப்போம். சில இதுக்கு மாற்றமே இருக்காது, சில இதுக்கு 1 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்கும், 2 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் என்ன காரணத்தினால கிரியேட் ஆனுச்சு, எதனால அந்த மார்க் மாறுனுச்சு, அது எந்த அளவுக்கு இம்பாக்டா அடுத்தடுத்த ரவுண்ட்ல கிரியேட் ஆகும் முதற்கொண்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நம்பர் 1 ஓசி கேட்டகரியில் 537 மதிப்பெண் வரைக்குமே அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதோட கட் ஆஃப் 538 முடிஞ்சிருக்கு. காரணம், ஓசி கேட்டகரியில் இருக்கிற இடங்களை மற்ற மாணவர்கள், அதாவது பிடபிள்யூடி அந்த மாதிரி கேட்டகரிலாம் எடுத்ததுனால இந்த வேரியேஷன் வந்திருக்கு. அடுத்து பிசி மாணவர்கள் நான் எதிர்பார்த்த கட் ஆஃப் 507, பட் ஆனால் முடிஞ்சிருக்கிறது 509. இந்த 2 மதிப்பெண்ல நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, பிடபிள்யூல ஒரு 40 மாணவர்கள் ஆல்ரெடி சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த 40 இடங்கள் தான் இந்த 2 மார்க்கோட வித்தியாசம். அடுத்து பிசிஎம் கேட்டகரி 502 மார்க்கா நம்ம கணிச்சிருந்தோம், ஆனால் அது முடிந்தது 504 மார்க்கு. எகைன் இம்பாக்ட் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி மாணவர்கள். அதே போல எம்பிசி கேட்டகரி 494 மார்க்கா நம்ம சொல்லியிருந்தோம், ஆனால் அது 496 மார்க்கா முடிஞ்சதுக்கான காரணம், இட் இஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ். சரிங்களா, சீட் ஆட் பண்ணியும் கூட மாணவர்களுக்கு கட் ஆஃப் அதிகமானதுக்கான காரணம் அவங்க நம்பர் ஆஃப் சாய்ஸ், நம்ம கொடுத்த அவேர்னஸ் நிறைய மாணவர்கள். ஸோ நாம அந்த லைன்ல இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற மாணவர்களை விட்டுருவோமா, அப்படி அக்ரெசிவா பார்த்ததுக்கான காரணம் தான் 496 மார்க் வரைக்குமே அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்து எஸ்சி கேட்டகரி 442, அதில் 441 மார்க் குறைஞ்சதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த 18 சீட்டு ஆட் பண்ணது காரணம் 1 மார்க் வரையும் குறைந்திருக்கிறது. சரிங்களா, அடுத்து எஸ்டி கேட்டகரி 402 எதிர்பார்த்தது, பட் ஆனால் நம்மளுடைய நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது, ஆனால் ஆக்சுவலா வந்தது 401 மதிப்பெண் வந்திருக்கு. ஓகே, அடுத்து எஸ்சிஏல நம்ம எதிர்பார்த்த மார்க்கு 398, 1 மதிப்பெண் குறைந்திருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியோடைய கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, மைனாரிட்டி எல்லாத்த பத்தியும் அப்டேட் பண்ண போறோம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.